எம்பாரசிங்காக இருக்கும் சார். ஒரு பரவாயில்ல பேசுங்க. உண்மையாகவே ஒரு அப்பன் எப்படி சந்தோஷப்படுவானோ தன்னுடைய மகனை பார்த்து அந்த சந்தோஷத்தில் தான் நான் இருக்கேன். பல சமயத்தில் இப்படி ஒரு மகன் பிறந்துட்டானேன்னு கவலையாகவும் இருக்கும், கோபமாகவும் இருக்கும். மகன்னா அதுதானே, எல்லாமே இருக்கணும். முதல்ல இந்த படத்தை உருவாக்குறதுக்கு மிக மிக உதவி செஞ்ச, கை கொடுத்த தானவண்ணாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த படம் அவர் வழக்கமாக பண்ணுற படங்கள் மாதிரி இல்லை. இந்த படத்தை புரிஞ்சுக்கிட்டு அவர் எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் மிஷ்கினை வந்து அவர் என்ன நினைக்கிறாரோ அதை பண்ண விட்டதுக்காக எங்களுடைய க்ரூ சார்பாக அவங்களுக்கு வந்து என்னுடைய நன்றி. மிஷ்கினை பற்றி பேசணும்னா பல மணி நேரம் பேசலாம். அவனே பல நாட்கணக்கில் பேசுவான். பட் இருந்தாலும் இந்த மேடையின் நாகரிகம் கருதி, இடம் பொருள் ஏவலை கருதி சில விஷயங்களை சொல்லிக்க விரும்புகிறேன். எல்லாரும் சொல்கிற மாதிரி ஐ லவ் யூ மிஷ்கின். எல்லா வயசானவங்களா வந்து சொல்லுவாங்க, அதான் ஆம்பளைங்களா தான் சொல்லுவாங்க. இந்த படத்தை எனக்கு மிஷ்கின் கிட்ட ரொம்ப 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 பிடிச்ச விஷயம் என்னன்னா ஹைலி ப்ரொஃபஷனல். அவர் ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்டை ஒன்று முடித்த உடனே அந்த ஃபஸ்ட்டு 4-5 பேர்கிட்ட கொடுப்பாரு. அந்த 4-5 பேரில் நான் ஒருத்தருக்கேன், என்கிட்ட கொடுப்பாரு. அந்த கொடுத்த பிறகு ஒரு 6 மாதமோ இல்லை 1 வருஷமோ கழித்து தான் அந்த படம் வரும். நான் 6 மாதத்துக்கு முன்னால் என்ன ஸ்கிரிப்ட் படிச்சனோ அதுதான் வந்து திரையில் இருக்கும். ஐ திங்க் தட் இஸ் வெரி நெசசரி அட் திஸ் டைம். தக் லைஃப் கொடுக்கலையா? தக் லைஃப் ஸ்கிரிப்ட் கொடுக்கலையா உங்களுக்கு? தக் லைஃப் கொடுக்கலையா? தக் லைஃப் அஃப்கோர்ஸ் சார். தக் லைஃப் சாரி. ஓகே. ஸோ மிஷ்கின் ஆன் த செட் இந்த படத்துக்கு என்னை கூப்பிடும்போது எல்லாம் நல்லா இருக்குடா, ஆனால் கிளைமேக்ஸ் ஃபைட்டு அப்போ எனக்கு கொஞ்சம் முதுகு வலி இருந்துச்சு. அது கொஞ்சம் இதுவாக இருக்குது, வேணாமே வேறு யாராவது நல்ல போட்டுங்க, நீங்கள் வாங்க சார் நான் சொல்லிக் எடுத்து விட்றேன், நீங்கள் வாங்க அப்படின்னு கூட்டின்னு வந்து நான் சமீபத்தில் நான் பண்ண மிக அருமையான ஒரு ஃபைட்டு. தேங்க்யூ, ஸ்டில் யூ ஹாவ் கான்ஃபிடென்ட் ஆன் மீ தட் ஐ கேன் ஃபைட். அப்புறம் மிஷ்கின் கிட்ட 2 எக்ஸ்ட்ரீம் இருக்குது. ஒன்று, ஒரு ஆக்டருக்கு வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே தெரியும். ஒன்று, அழகான பாதையை போட்டு வச்சுருவான், நீங்கள் அப்படியே போங்க நான் எல்லாம் போட்டு வச்சேன் நீங்கள் போங்கன்னுவான். இல்லைனா பெரிய ஒரு இரும்பு கேட்டை வச்சுருவான், தாண்டி போங்க சார், தாண்டி போங்க அப்படின்வான். என்னடா எப்பறம் நான் தாண்டி போகிறது, இது 9 அடி இருக்குவான், நீங்கள் பண்ணலாம் போங்க, தாண்டலாம் போங்கன்னுவான். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் எனக்கு கொடுத்தான். நானும் அவனுக்கு வந்து ஒரு அது நீ சொன்னால் நல்லா இருக்கும். ஓகே. ஸோ ஹி என்டர்டெயின்ஸ். இது என்னன்னா படத்தில் நடிக்கிற கேமராமேன்லேருந்து இதுலேருந்து யாருக்குமே போரே ஆகாது. ஏன்னா எல்லாத்துக்குமான பெரிய என்டர்டெய்னராக அவர் இருக்கார். அவன் படுற கோபம் போய், சத்தம் போய், எல்லாம் போய், எல்லாரும் ஒரு பெப்பில் இருக்கலான்னு தான் அப்படி அப்படியே தட்டி போட விடுவோம். எனக்கு ஒரே ஒரு சின்ன இன்சிடென்ட் நடந்துச்சு. ப்ளீஸ் சொல்லுங்க. ஒரு நாள் நான் ஒரு ஷூட்டிங் அப்போ நானும் மிஷ்கினும் பக்கத்தில் மானிட்டர் முன்னால் உட்காந்துருவோம். உடனே மைக்கை என்கிட்ட கொடுத்துட்டு, நீங்கள் சார் ஒரு நிமிஷம் நான் போய் ஏதோ கரெக்ட் பண்ண போனோம். அந்த மைக்கை வச்சுட்டு உட்காந்துட்டு வந்தபோது ஏதோ ஒரு அழுக சத்தம் கேட்டுச்சு. என்னடா யார் அழுகிற, பக்கத்தில் யாருமே இல்லை, பார்த்தா அந்த மைக் அழுதுகிட்டு இருந்துச்சு. நான் கேட்டேன் மைக்கிட்ட, ஏன்பா என்ன உனக்கு பிரச்சனை, ஏன் அழுகுற, நல்லா தானே போயிட்டுருக்கு. இல்லை சார், நாங்கள் வந்து பட்டிமன்றத்துக்கு கவிதை அரங்குகளுக்கு போகிற மைக்கு, அந்த மைக்கெல்லாம் வெளியில் போட்டதுனால இதுக்கெல்லாம் வர மைக்கு வெளியில் போட்டதுனால இந்த மைக்கை எங்களுக்கு கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. மிஷ்கின் சார் கவிதைகளை என்னால் கேட்க முடியல சார். நிறைய அம்மாக்கள் வராங்க, நிறைய அப்பாக்கள் வராங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் சொன்னேன், கிடையாது அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, நாங்கள்லாம் சந்தோஷமாக தான் இருக்கோம், நீங்கள் அதை சந்தோஷமாக எடுத்துக்கணும்னு ஒன்று. அப்புறம் அந்த மைக்கு வழக்கமாக சிரிக்க ஆரம்பிச்சது. உன்னுடைய கவிதைகளை, உன்னுடைய வார்த்தைகளை, உன்னுடைய எல்லாத்தையும் எடுத்துக்கிச்சு. ஸோ இந்த ட்ரெயின் படம் நான் ஒன்று சொல்லணுன்னா, நான் இது வந்து இந்த மரபு ரீதியாக இந்த இதில் பண்ணுன்றதுக்காக கிடையாது. விஜய் சேதுபதி கிட்ட இப்போ தான் சொல்லிட்டு இருந்தேன் நான், இது வரைக்கும்
இது வரைக்கும் இதே தான் நான் கிட்ட கூட சொன்னேன், இது வரைக்கும் தமிழ் சினிமா பார்க்காத ஒரு சட்டங்கள் இந்த படத்துல இருக்கு. இந்த சட்டங்கள் இருக்கு. அது ஏன்னா இந்த ஃப்ரேம்ஸ் நிச்சயமா நான் பார்த்ததே கிடையாது. அவனை இம்ப்ரெஸ் பண்ணி இன்னொரு ஃபைட்டு இன்னொரு படம் எடுக்க வேணாம். உண்மையாகவே ஒவ்வொரு ஃப்ரேமும் மாறும்போது ஒன்று ஒரு அதிர்ச்சியா இருக்கும், இல்லை ஒன்று வந்து கவர்ந்து இழுக்கும். இந்த படம் பண்ண விதமே, அதை மேக்கிங் பண்ணி வச்சிருக்கியா? இந்த படம் பண்ண விதமே ஒரு பெரிய படம். மிஷ்கினோட இன்வால்மெண்ட் வந்து நல்ல வேளை அந்த கிளைமேக்ஸ்ல மற்ற நடிகர்கள் இல்லை. இந்த உடம்ப வச்சுக்கிட்டு இங்க இருந்து கேமராவை வச்சுக்கிட்டு இந்த சர்க்கஸ் பார்க்குற மாதிரி இருக்கும். இவ்வளவு பெரிய உடம்பு. என்னுடைய சகோதரி ஃபௌசியா வேற யாரையும் ஓகே, அவங்களும் கொஞ்சம் நான் பாடி ஷேமிங் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா சர்க்கஸ் மாதிரி என்ன செய்தும் இங்க இருந்து கேமராவோட இவன் அங்க தாவி போவான், அந்த அம்மா வந்து கேமராவோட எப்படி தாங்கி வரும், சுத்தி எடுத்தாங்க. அந்த கிளைமேக்ஸ்ல பார்க்க போற நீங்க காட்சிகள்லாம் மிஷ்கினும் ஃபௌசியாவும் கோரியோகிராஃப் பண்ணி எடுத்தது. அது வேற எந்த டைரக்டரும் பண்ண முடியாது. அப்புறம் என்னன்னா மிஷ்கின் கிட்ட பெரிய விஷயம் வந்து ஒரு விஷயத்தை எடுத்துக்கணும்னா அவன் வந்து ரொம்ப ஆழமா போவான். அந்த புது கேமரா, அந்த கேமரா வந்து இது வரைக்கும் இந்திய சினிமால யூஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். அவன் யோசிக்கிறான். அவன் ட்ரெயின்ல எடுக்கும்போது ட்ரெயின்ல வந்து எல்லாமே குறுகலான விஷயம், இது வரைக்கும் இருந்த கேமரா எல்லாம் வேணான்னு ஃபௌசி அவனும் உட்காந்து புது கேமரா கையிலேயே எடுத்துக்கிட்டு போற மாதிரி ஒரு கேமரா, அதை ஹேண்டில் பண்றதே ரொம்ப கஷ்டம். ஸோ அப்படி பல புதுமைகள் எங்களுக்கு இந்த கிடைச்சது. அதே புதுமையை இந்த படமும் உங்களுக்கு தரும்னு நினைக்கிறேன். விஜய் சேதுபதி ஒரு ஒண்டர்ஃபுல் பர்சன். விஜய் சேதுபதி பற்றி சொல்லியே ஆகணும். ஏன்னா பல கதைகள் வருது அவருக்கு பண்ணுறதுக்கு, பல இது வருது. இந்த படத்தில் ஏன் உனக்கு தனியாக சொல்கிறேன்னா, உன்னை பற்றி மிஷ்கின் என்கிட்ட சொன்னதுனால நான் சொல்கிறேன். நான் ஐ லவ் யூ, யூ ஆர் கிரேட், யூ வில் பிகம் கிரேட். மற்றபடி ஒன்றும் இல்லை. ரொம்ப நாள் கழிச்சு என்னுடைய ஆசிரியர் யோகி சேதுவோட நடிச்சது ஒரு பெரிய பெருமை. இவருக்குன்னு ஒரு ஃப்ரேம் வச்சாரு. இந்த ஃப்ரேம் வைக்கிறதுக்கு முன்னாடியே மிஷ்கின் சொன்னான், சார் அது பாருங்க அப்படி இருக்கும் அப்படின்னா. நான் ஃப்ரேம்ல பார்த்தா அதே மாதிரி இருந்துச்சு. இட் இஸ் அவுட் ஆஃப் த ஒரு குருசோவா படம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. தேங்க்யூ. நான் இன்னும் பேசிக்கிட்டே போவேன். ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் டைம். ஐ வில் பாஸ் த மைக். ஆமா, பாராட்டி சொன்னதுனால கட் பண்ண முடியல, இல்லைன்னா வெளியே அனுப்பிவிட்டேன். தேங்க்யூ, so kind of him. இஸ் என் லைஃப்பில் 3 பேர் சொல்லுவேன். இளையராஜா, பிசி சார், அதுக்கப்புறம் நாசர் சார். நான் பார்த்து 25 வருஷமா 30 வருஷமா என்னைய வந்து என்னுடைய அவங்க மீட் பண்ணும்போது தான் என்கிட்ட இருக்க பொய் கம்மியாகும். ஆல் த 3 people are embodiment of truth. ஒருத்தர் வந்து மியூசிக்கல் ஜீனியஸ், ஒருத்தர் வந்து லைட் ஜீனியஸ், and another person is basically a genius, a great actor. Thank you. Thank you, Nasir sir. Thank you so much. And now Yuki sir, நீங்க என்னென்ன சொல்ல போறீங்க? அவர் என்ன நாசர் சார் பாராட்டி பேசும்போது ஒரு முகத்தை ஒரு மாதிரி வச்சுக்கிறார் பாருங்க நம்ம மிஷ்கின் சார், குழந்தை மாதிரி. அதுதான் ஹைலைட். அதை பார்க்க தான் எங்களுக்கு ஆசையா இருக்கு. நீங்க என்ன சொல்ல போறீங்க? The problem is talking about மிஷ்கின் என்னன்னா பாதி அன்பார்லிமெண்ட்ரியா இருக்கும். ஸோ அது செலக்ட் பண்ணி சொல்றதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம். முதல்ல தானு சாருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா அவர் நம்ம ஊரில் வந்து தானும் படுக்க மாட்டான், தள்ளியும் படுக்க மாட்டான்னு சொல்லுவாங்க. அவர் தானும் வாழணும், அடுத்தவனும் வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒருத்தர். அவர் வந்து ஏதாவது ப்ராப்ளம்னா நம்ம அவர்கிட்ட தான் நம்ம போகிறோம். முதல்ல இண்டஸ்ட்ரியில் ப்ராப்ளம்னா ஃபஸ்ட்டு 12 ஷீட் போஸ்டர்னு முதல்ல அவர் தான் ஓட்ட ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் அந்த அளவுக்கு பெரிய சுவர் இல்லை. இது பப்ளிசிட்டிக்கு சிட்டியில் சுவர் இல்லை. அவர் என்ன சொல்லுவார், ஃபில்ம் மேக்கர்ஸ்கிட்ட, நீ வந்து சுவர் இல்லாமல் சித்திரம் வர முடியாது, நீ சின்னதாக சித்திரம் வர, நான் பெருசாக சுவர் வரைஞ்சிக்கிறேன் அப்படின்பாரு. எப்படின்னா அந்த மூன்லேருந்து பார்த்தோம்னா கிரேட் வால் ஆஃப் சைனா தெரியும், அடுத்தது டவுனோட போஸ்டரும் தெரியும். யூ வாண்ட்ஸ் கோ ஸ்கை ஹை, அதான் அவர் பிளேன் விட்டாரு. ஒரு படத்துல சவர் இல்லைன்னு சொல்லிட்டு ஃப்ளைட்லேயே ஓட்டிட்டார் சார். கபாலி தானே சார்? கபாலி ஃப்ளைட்ல ஓட்டிட்டார். அதான் சொல்றேன், பிளேன். சார் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், அதாவது இந்த படத்துக்கு வந்து ப்ரமோஷன் எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு சாட் ஜிபிடியோட பேசணும். இப்போ நல்ல ஃப்ரெண்ட் வந்து சாட் ஜிபிடி தான். பேசிட்டே இருக்கும்போது நான் வந்து போட்டேன், இந்த படத்துக்கு எப்படி ப்ரமோஷன் பண்ணலாம், வேர்ல்டு பெஸ்ட் ப்ரமோஷன் ஏதாவது கேட்கும்போது நிறைய இங்கிலீஷ் படம்லாம் வந்து கடைசியாக ஒரு தமிழ் படம் வந்துச்சு.
அது கபாலியை பற்றி பேசிருச்சு. கிவ் அப்ளாஸ். we are very proud of you. அதான் பிளேன் விட்ட வரைக்கும் ட்ரெயின் விடுறது என்ன பெரிய கஷ்டம். இவ்வளவுதான் சொல்லிட்டேன். என் படத்துக்கு கொஞ்சம் பார்த்து ஓட்டுங்க சார். நல்லா அட்லீஸ்ட் ஒரு கப்பல்ல ஓட்டுங்க சார். இல்லை இந்த பிளேன் விட்ட வரைக்கும் ட்ரெயின் ஈஸி. ட்ரெயினில் ஓட்டிருங்க சார். தேங்க்யூ சார். இந்த ட்ரெயின் நல்லா ஓடும் சார். இது வந்து எப்போயும் டிக்கெட் வாங்கி வச்சிங்க, அட்வான்ஸ் புக்கிங் பண்ணி வச்சிங்க. இந்த சூப்பராக ஓடும் இந்த ட்ரெயின். தேங்க்ஸ் டு யுவர் எஃபர்ட்ஸ் சார். நீங்கள் எங்கேயுமே தலையிடல, அவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்தீங்க. வருவீங்க போகிறீங்க, கெஸ்ட் ரோல் மாதிரி இருந்தது. அமேசிங் ப்ரொடியூசர். உங்களுக்குன்னு ஒரு ஆள் உயர கட் அவுட் இல்லை, ஆயுள் உயர கட் அவுட் உங்களுக்கு நாங்கள் வைக்கணும். மிஷ்கின் பற்றி நான் எப்படி நாசரை பற்றி ஒரு பயோகிராஃபி எழுதணும்னா அதுக்கு சிறந்த ஆள் நான் ஒண்டி தான். அது வந்து கமிலா டாவர்ச்சியிலேருந்து கல்யாணம் பண்ணுற வரைக்கும் நான் தான் பேர் வச்சேன் கமிலாவுக்கு. இவருடைய என்னுடைய கிளாஸ்மேட்டு. இதை வச்சு என்னோட வயசு இடக்கூடாதீங்க. இஸ் தி ஒன்லி க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட் இன் மை லைஃப். நாசர், அதாவது நாசர் முதல்ல விசிட்டிங் கார்டு போடுறதுலேருந்து இன்று வரை எனக்கு வந்து நான் இன்ஸ்டியூட் ஃபிலிம் எடுத்தேன், அது நாசர் தான் ஹீரோ. கவிதை பாடம் நேர்மலை நாசர் தான் ஹீரோ. மாதங்கள் எடுத்த நாசர் தான் ஹீரோ. ஜனார்னு ஒரு டெலிஃபில்ம் எடுத்தேன், அதுலேயும் நாசர் தான். இன்ஃபேக்ட் நான் என்னோட செல்ஃப் போர்ட்ரேட் ஒரு ஃபோட்டோ எடுத்தேன், அதுலேயும் நாசர் பின்னாடி இருக்காப்புல, எனக்கே தெரியாமல். அந்த அளவுக்கு ஒரு இன்றியமையாத ஒரு இஸ் நெவர் லாஸ்ட் இஸ் இன்னசென்ஸ். செங்கல்பட்டுலேருந்து வருவார். இவருடைய எவ்ரி டே இஸ் லேர்னிங் பிகாஸ் இஸ் நெவர் லாஸ்ட் இஸ் இன்னசென்ஸ். விஜய் சேதுபதிக்கிட்டேயும் அதே தான் இருக்குது. அவர் வந்து இவருடைய ஹம்பிள் பிகினிங்ஸ் அவர் மறக்கவே இல்லை. இஸ் ஸ்டில் ஃபீல்ஸ் தட் இஸ் ஒர்க்கிங் ஆன் அ டெய்லி பேசிஸ். உங்களுடைய வெற்றிக்கு அதுதான் காரணம். உங்களுடைய லோயர், அதாவது இது சொல்வார், நம்ம 3 முடிச்சு படம் டைரக்ட் பண்ணும்போது கமல்ஹாசன் அவர்களுடைய ஆஃபீஸில் எடுத்தது. கேமரா கீழே வச்சுருந்தாரு. ரஜினி படியிலேருந்து இறங்கி வர மாதிரி ஒரு ஷாட்டு. ரீடேக் அப்படின்னாரு. ரஜினி கீழே பார்த்துட்டு ரிவர்ஸில் மேலே போனார். எப்படி திருப்பி பண்ணுனாரு. இல்லை சார் தமாஷ் பண்ணு, அதுதான் ஷார்ட்டுன்னாரு. இதுதான் உன்னுடைய தனித்திறமை, யூ ஹாவ் டு ப்ரூவ், ஸ்டார்ட் ஃப்ரம் தேர் அப்படின்னு சொன்னார். 36 படம் பண்ணியிருக்காரு கமல்ஹாசன் வச்சு. குட்டி குட்டியாக படிப்படியாக கமல்ஹாசன் முன்னுக்கு கொண்டு வந்தார். படியிலேயே வந்து ரஜினிகாந்த் முன்னுக்கு கொண்டு வந்தார். இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இன்னி வரைக்கும் ரஜினி கிட்ட கேட்டிங்கன்னா எப்போ பெஸ்ட் டேஸ்னா நான் கண்டக்டராக இருந்தது தான் அப்படிம்பாரு. அப்போ டபுள் விசில் கொடுத்துருக்காரு. இன்னைக்கு ஒரு சிங்கிள் விசில் நம்மளை நாட்டை ஆள்கிறது. ஸோ நாசர் அப்படிங்கிற ஃபேமிலி, எவ்ரி திங் அபவுட் ஹிம், he knows everything. மிஷ்கின் நான் சைக்கோ பண்ண வேண்டியதாக இருந்தது. அது உதயநிதி ஸ்டாலினுக்கு கண்ணு தெரியாது, நான் டிரைவர், எனக்கு டிரைவிங் தெரியாது ரியல் லைஃப்பில். நான் சைக்கிள் தான் ஓட்டுவேன், அதுவும் ஸ்டாண்டு போட்டு தான் ஓட்டுவேன். அப்போ கேட்ட மிஷ்கில், இது என்னது ஓப்பனிங்கில் வதிக்குது, கண்ணை மூடிட்டு குருடனாக இருக்கக்கூடிய உதயநிதி வில் டிரைவ் பெட்டர் தேன் மீ அப்படின்னு சொன்னேன். அப்புறம் சொன்னேன், தமிழ்நாட்டின் எதிர்காலத்தின் நலன் கருதி இந்த படத்தை நான் பண்ணல, ஏதாவது ஏடா உடம்பு நான் ஒழுங்காக ட்ரை பண்ண ஆயிடுச்சுன்னா அப்படின்னு. அப்போ விட்டது திருப்பியும் ரிமெம்பர்ஸ் ஆல்வேஸ். வி யூஸ் டு கீப் டாக்கிங் ஆன் சினிமா ஜென்ரலி. இந்த படத்தில் கூப்பிட்டாரு, நான் ரிஜெக்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு நேராக போனேன். அன்றைக்கி தான் கணேஷ் வெங்கட்ராமன் பார்த்தேன். மிஷ்கின் கூப்பிட்றாரு, ஏதோ கோச்சிக்கு போகிறாரு. ஸோ நம்ம நேராக போய் மரியாதையும் வானான்னு சொல்லணும்னு பார்த்தா, he told me the story, it was so fascinating. It's a beautiful rehash of Agatha Christie updated version வச்சுங்களேன். மர்டர் ஆன் தி ஓரியன்ட் எக்ஸ்பிரஸில் சிட்னி லூமியை டைரக்ட் பண்ணுறாரு. ஒரே ஒரு தமா தோன்றோ இல்லை இங்கிரிட் பர்மன் நடிக்கிறாங்க. 2 சீனி ஷி வின்ஸ் அன் ஆஸ்கர். இட் டிபெண்ட்ஸ் ஆன் யார்கிட்ட ஆளுமை இருக்கிறது என்பதை பொறுத்து இருக்கிறது. சின்ன ரோலாக இருந்தாலும் we can get an Oscar. Nasser will get extraordinary awards in this film for his extraordinary performance. ஆமாம், அது என்ன கொடுப்பினா நாசர்லாம் மேக்ஸ்வான் சிடோ போல யூல் பிரினர் மாதிரி பயோ மெக்கானிக்ஸ், உடல் சமிகைகள் வச்சு செய்யக்கூடிய ஆக்டிங்கும், சிவாஜி கணேஷ் மாதிரி மூஞ்சி வச்ச பட ஆக்டிங் ரெண்டுமே வரக்கூடிய ஒரு ஒப்பற்ற நடிகர் நாசர். இந்த காம்பினேஷன் உலகத்தில் கிடையாது. 5% தான் இண்டஸ்ட்ரி அவரை யூஸ் பண்ணியிருக்கு. அவரை மிஷ்கின் இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்காரு. யூ ஹாவ் டு சீ, இட்ஸ் டிலைட் டு வாட்ச். அது ஒரு கண்ணு மூடிட்டு ஒரு கண்ணு இல்லாமல் பார்ப்பாரு. ஐ வாஸ் தேர் பிரசன்ட் இந்த ஷார்ட் வாஸ் டேக்கிங். நீங்கள் கதையை எல்லாமே சொல்லிடுறீங்க சார். மொத்தமாக இந்த படத்தை சொல்லிருங்க, நாங்கள் 2 மணி நேரம் வெளியே தம் அடிச்சுட்டு வந்துடுறோம் சார். என்ன கொடுங்க தெரியுமா, இந்த என் படம் என் மூஞ்சியே பார்த்துக்க மாட்டேங்க இந்த போஸ்டரில். ஏன்னா நான் ஸ்பாய்லர் அலர்ட், நான் அப்படின்னு சொல்கிறதே ஸ்பாய்லர் இல்லையா? அது சொல்லலை நான். சொல்லிட்டீங்க. கதை சொல்லுங்க. சரி சரி.
இவர் சொன்னார், யாரோ கணேஷ் வெங்கட்ராமன் சொன்னாப்புல படுத்துட்டு எடுத்தாப்புலன்னு. நானும் பார்த்தேன். ஃபௌசியாங்களும் எங்கே இருக்காங்க தெரியல, கேமரா ஆனோன்னு அடியே பார்த்தா சீட்டு கட்டியில் உட்காந்துருக்காங்க 2 பேரும். இத்தனைக்கும் அந்த டைமென்ஷன் ஆஃப் தி ட்ரெயின் வந்து எக்ஸாக்ட் லைக் தி ஒரிஜினல் ட்ரெயின். மிஷ்கின்காக வந்து இல்லை ஃபௌசியாக்காக பெருசெல்லாம் பண்ணல, சாரி, ஐ மீன் ஷூட்டிங் கன்வீனியன்ஸ்க்காக சொல்கிறேன் பண்ணல. பட் அவர் என்ன பண்ணுறாரு, அடியில் போடுறாரு, சோப்பு டப்பா மாதிரி ஏதோ லைட் இருக்குது. நான் எடுத்து குளிச்சிக்கலான்னு பார்த்தேன். தம்மா தூண்டு சோப்பு டப்பா லைட் என்ன சார் பேர் அதுக்கு? ரைட் சார், அம்மா தான் எடுத்தாங்க. அந்த அம்மா எங்கள் வீட்டில் சோப்பு டப்பால லைட் போட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த சோப்பு டப்பா லைட் அண்ட் ரிமோட் கண்ட்ரோல்டு ஆல் லைட்டிங் சிஸ்டம் இந்த லேப்டாப். இட்ஸ் a latest light sir. It's a latest light. நான் அப்படி நீங்க ட்ரெயின்ல வந்து we cannot have the ordinary light like this. So we did some research. Fauzia was very scientific. MC Pro everywhere used, but you used many other things. நீங்க ஐஐடி ஸ்டூடண்ட்ஸ் கூப்பிட்டு ஆமா சில ரிசர்ச் பண்ணி நீங்க கொண்டு வந்த ஒரு சிஸ்டம் அது. ஸோ லேப்டாப்லயே கண்ட்ரோல் பண்ணும் எல்லா லைட்ஸும். லைட் ஆஃப் பண்ணி கண்ட்ரோல் போட்டு ஒரு சத்தம் எதுவுமே கேட்காதுங்க. வெரி அமைதியா இருக்கக்கூடிய ஐடியல் சுச்சுவேஷன் ஃபார் an actor to be. இவர் படத்தின் எடுக்கல வச்சுங்களேன், படம் படுத்துடும். அவ்வளவு இம்பார்ட்டண்டா மெட்டிகுலஸா எவ்ரி ஷாட். இன்சைட் தி டாய்லெட் ஒரு ஃபைட் எடுத்திருக்காரு, க்ளோஸ்ட்ரோஃபோபிக்கா. அமேசிங் ஷார்ட் டிவிஷன்ஸ் அண்ட் ஃபைட் அவரே கோரியோகிராஃப் பண்ணி எடுத்திருக்காரு. சவுண்ட் எஃபெக்ட்ஸோட நீ பார்த்தேன். ஆப்போசிட்டா அப்படியே அவுட்ஸ்ல ஓப்பன் ஸ்கைல ஒன்று எடுத்திருக்காரு, அது ஈக்குவலி குட்டா இருக்கு. குரோசோவா பார்த்தாருன்னா you'll be very happy that he has a distant student like you. It's so, and the prose is so much like a poetry. Full pure cinema அது. எனக்கு வந்து முதல்ல இவர் மேக்கப் போட்டாரு ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு. உட்காந்து திட்டா போட்டாரு. அப்புறம் தொலைக்காட்டு நினச்சா இல்லை திட்டத்தட்டா போடுறது தான் மேக்கப்பு. சரி, அப்புறம் பார்த்தாரு, இந்த கால் இப்படி மடிச்சாரு, அந்த கால் இழுத்து விட்டாரு. ஷூவில் ஒரு கால் லேஸ் போட்டாரு, இன்னொரு கால் அப்படியே திருப்பி விட்டாரு. அப்புறம் மூஞ்சாக கழுப்பி விட்டாரு, தலையெல்லாம் அப்படியே குழப்பி விட்டாரு. நான் ஒரு சின்ன சந்தேகம், எனக்கு பேண்ட்டாவது கீழே போட்டுக்கலாமா இல்லை அதையும் மேலே போட்டுக்கணுமா, அந்த அளவுக்கு மாற்றி விட்டாருங்க. இட் இஸ் ஸோ ஃபேசினேட்டிங் ஆன் ஸ்க்ரீன் டு லுக் அட் மீ. ஐ கேன் ஸ்பீக் அவர்ஸ் டுகெதர் அபவுட் யூ. அண்ட் விஜய் சேதுபதி இஸ் அ நேச்சுரல் ஆக்டர். கிஷோர் குமார் பேசுகிற வாய்ஸ்களே நடிப்பது போல ஷார்ட் கேமரான்னு விஜய் சேது அப்படி வந்து நின்னாலே ஒரு ஆளுமை இருக்கு. இஸ் அ வெரி presence in cinema is so beautifully cinematic. And விஜயின் பேர் வந்தாலே they are all very successful. நான் பார்த்துருக்கேன் ஜெயலலிதாலேருந்து சிவாஜி கணேசன்லேருந்து. அண்ட் அந்த humbleness will keep him go higher and higher. And very happy to have worked with you in this film. And மியூசிக் பண்ணியிருக்காரு. யூ ஹாவ் டு லிசன். இங்கே வரைக்கும் 6 மாதமாக நான் அந்த பாட்டை பாடிக்கிட்டே இருக்கேன். அடிக்டிவாக இருக்குது அந்த கண்ணுங்குடி. ரீ ரெக்கார்டிங் அதோட பிரமாதமாக இருக்குது. ஆடியோ ராவிலேருந்து ஆர்ஆர் வரைக்கும் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு மியூசிக்கு. யூ ஹாவ் டு லிசன் டு இட். ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. லிசன் டு இட். இப்போ நீங்கள் பேசி முடிச்சோடனே அதுதான் நம்ம பார்க்கணும். ஆமாம், அதெல்லாம் பாருங்கள். இந்த மாதிரி ஃபேசினேட்டிங்காக நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் பண்ணியிருக்காரு. அண்ட் தேங்க்ஸ் டு ஃபௌசியா டு பி வித் ஹிம். அண்ட் தென் there's so many departments I want to cover but I have no time. And I'm very happy to have worked with Mishkin in this film and with my classmate Nasser after a long time. Thank you, sir. Thank you so much. It was a lovely time, sir. So, we definitely have to hear it. இல்லை நீங்கள் ஐ லவ் யூ சொன்னோன்னே அவருக்கு என்ன சொல்கிறேன்னு தெரில. ஐ லவ் யூ மிஸ்கின் சார், ஐ லவ் யூ. இப்போ வந்து இன்னைக்கு ஒரு 8:30 மணிக்கு ஐ லவ் யூ சொல்லிட்டேன் நான். அனைவருக்கும் வணக்கம். மீடியா நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். சைக்கோவில் ஆக்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் அந்த ட்ரெயின் படத்தில் ஆக்ட் பண்ணோம். இடையில் ஒரு படம், அந்த படத்தில் மிஸ் ஆயிடுச்சு. பட் இந்த படத்தில் நடிச்சிருந்தேன். ஒரு சின்ன கேரக்டர் நான் நடிக்கணும்னே அப்படின்னாரு, நான் நடித்தேன். என்ன பேசுகிறது, எப்படி பேசுகிறது என்ன தெரியல. தொடர்ந்து நமது கலைஞர்கள் மரணம் வந்து நம்மளை பேச விடாமல் பண்ணுது. இருந்தாலும் இந்த படத்தை ட்ரெயின் நம்ம பேசி ஆகணும். என்ன பேசுகிறது அப்படின்னா, இது வந்து கலைப்புலி சார், நானும் சார் படம், சகோதரன் மிஸ்கின் சார் படம். இந்த கலைப்புலி சார், நானும் சார், பாலா சார் சேர்ந்து எடுத்த மாயாவி படத்தை அந்த கம்பெனியில் நம்ம கொஞ்சம் டயட் பண்ணியிருந்தோம்.
அவர் கலைப்புலி சார் என்கிட்ட சொன்னார். அப்போ நான் படம் பண்ணும்போது சச்சின் ஒரு படம், தொட்டி ஜெயன் ஒரு படம், மாயாவின் ஒரு படம், அந்த 3 படம் கலைப்புலி தானு சார் ஆஃபீஸில் அந்த 3 படமும் ஒன்றா நடந்துச்சு. அப்போ கலைப்புலி சார் தானு சார் ஆஃபீஸ் வந்து ஒரு குட்டி திருப்பதி மாதிரி இருக்கும். அவ்வளோ பேர் வருவாங்க, அவ்வளோ பேர் போவாங்க. நான் ஏதோ கேட்டேன், இத்தனை க்ரௌடு வேணும், அவ்வளோ வேணும், இவ்வளோ வேணும்னு கேட்டேன். அதுக்கு கலைப்புலி சார் தானு சார் என்கிட்ட சொன்னார், நான் கலைப்புலி, நீ சிங்கம், பார்த்து இது ஒரு 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 சாதாரண ஒரு படத்தை ஈஸியாக நம்ம எடுத்துடலாம். என் சகோதரன் மிஸ்கின் சாருக்கு வந்து அவர் வந்து சைக்கோ கதையாக இருக்கட்டும், எந்த கதையாக இருக்கட்டும், நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது, அவர் கதை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் எவ்வளோ படிச்சிருக்காரு, எவ்வளோ பழகியிருக்காரு, எவ்வளோ ஃபிலிம் பண்ணியிருக்காரு, இந்த சினிமாவில் என்னென்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறத நினச்சிக்கிட்டே இருப்பேன். நான் வந்து ஒரு சகோதரர் மிஸ்கின் படம் ஷூட்டிங் முடிச்சுட்டு நான் போகையில் ஏதோ ஒன்று நான் கற்றுக்கிட்டு தான் நான் போகிறேன். ஸோ புட் 50 low mount here, புட் 50 புட் 75 here I mount அப்படின்னு சொல்லி லென்ஸு சொல்லுவார். நான் சொன்னேன், ஏன் லென்ஸு சொல்லணும்னு, லென்ஸு நம்மளுக்கு வேணுமா அப்படின்னு. இல்லைண்ணே, நான் லென்ஸு கேமரா படித்து தானே நான் டைரக்ஷனே படித்தேன் அப்படின்னாரு. இப்போ இந்த படத்துக்கு நான் போயிருந்தேன், ஷூட்டிங் இருக்குது, ஷார்ட் முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா சின்ன வேர்க்கடலையை போட்டுட்டு திருப்பி வயலின் வாசிச்சுட்டு இருக்காரு, ஏதோ இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிட்டே இருக்காரு. என்னென்ன பண்ணுவோம்ண்ணே, கொஞ்சம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ படம் முடிஞ்சோடனே, ஷார்ட் முடிஞ்சோடனே, அண்ணே சிங்கப்பிள்ளனே முடிஞ்சிருச்சு, அண்ணே கிளம்புனே, அடுத்த படத்தில் நீங்கள் இல்லை, அண்ணனுக்கு எல்லோரும் கை தட்டுங்க, வாழ்த்துங்க, போங்க அப்படின்னு சொல்லிடுவார். அண்ணே அடுத்த படத்தில் நீங்கள் இருக்கீங்க, லண்டன் போவோம் அப்படின்னு சொல்லிடுவார். ஒரு மனுஷன் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் நடிக்கிறாங்கன்னா அவருக்கு 42 போடுங்க, 44 ஷர்ட் போடுங்க, அந்த ஒரு ட்ரௌசர் விடுங்க, ஷார்ட்ஸ் விடுங்க, அதாவது ஒன்று தானே சொல்லுவாங்க. அவர் நடிக்கிறவரை கூட்டு போய் ட்ரெஸ் வாங்குவாங்களே, நம்ம நடிக்கணும் அந்த படத்தில், வாங்க ஏறுங்க அப்படின்னு சொல்லி கோயம்புத்தூர் இருக்க அத்தனை மாலுக்கும் கூப்பிட்டு போய் எனக்கு தொப்பு வாங்கி கொடுக்குறாரு, ஷார்ட்ஸ் வாங்கி கொடுக்குறாரு, ஷர்ட் வாங்கி கொடுக்குறாரு, சென்ட் வாங்கி கொடுக்குறாரு. இந்த பெர்ஃப்யூம்லாம் எப்படிங்க தெரியும் ஃப்ரேமில், இதை போட்டுங்கண்ணே, இதை போட்டுங்கன்னு சொல்லி எல்லாம் போயிட்டு ஒரு 4 லட்ச ரூபாய்க்கு காஸ்டியூம் வாங்கி கொடுக்குறாரு. காஸ்டியூம் வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் ஷூட்டிங் முடிஞ்சிச்சு. என்னோடய காருக்கு பின்னாடி நான் யூஸ் பண்ண எல்லா ஷார்ட்ஸு, பேண்ட்டு, டிஷர்ட்டு, பனியன், கேப்பு எல்லாத்தையும் எடுத்து அண்ணன் கொண்டு போய் கொடுங்க, நீங்கள் யூஸ் பண்ணுங்கன்னார். நான் சொன்னேன், நீங்கள் ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சிட்டிங்க, எனக்கு எதுக்கு ஏன் கொடுக்குறீங்க, நீங்கள் வச்சுக்கோங்க, அடுத்த படத்தில் சாங்க்கு எதுக்காக யூஸ் பண்ணலாம், எனக்கு எதுக்கு அப்படின்னேன். இல்லை அண்ணன் எட்டு போய் சொல்லிட்டாருல, ஒரே ஒரு பேண்ட்டு, ஒரு சட்டை, ஒரு கூலிங் கிளாஸு, அதை மட்டும் கொடுங்கண்ணே. அதை நான் எட்டு போனதே 1.5 லட்ச ரூபாய்க்கு நான் எடுத்து போயிட்டேன். ஒரு நல்ல மனுஷன்தான் அந்த மனிதர். இவ்வளோ தூரத்துக்கு உயர்ந்ததுக்கு காரணம் அந்த எண்ணம். ஸோ இந்த ட்ரெயினை தாண்டி இன்னும் நிறையா படங்கள் இந்த தமிழ் சினிமாவுக்கு அவர் பண்ணணும் அப்படின்னு உங்களால் நான் வேண்டிக்கிறேன். இப்போ எல்லாம் நிறைய ரியாலிட்டி ஷோவில் பேசும்போது என் சகோதரனை பாராட்டி பேசும்போது வாட்செல்லாம் கழட்டி கொடுக்குறாரு. நானும் ஓரத்தில் நிற்பேன், உங்கள்கிட்ட ஒரு வாட்சை வாங்காமல் போக மாட்டேன். ஐ லவ் மிஸ்கின் சார், ப்ரொடியூசர் தானு சார், பௌஷியா மேடம், அப்புறம் எல்லாருக்கும் இந்த படத்தில் எல்லா வேலை பார்த்த அத்தனை பேர்த்துக்கும் வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நன்றி. தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி. கிளம்பலாம் சார். நீங்கள் அவர் பேசுகிறப்பறே எனக்கு பயமாக இருக்குது, என்ன பேசுகிறோன்னு. டக்குன்னு பேசிடுங்க. ஏன்னா சார் வந்து இன்ட்ரோ கொடுக்கும்போது வரல, அதான் நீங்களும் வரலன்னு நினைக்கிறேன். ரொம்ப லென்த்தாக போகுது ஷோ இன்னைக்கு. ஸோ பார்த்து தேங்க்யூ.
ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் வந்து எப்படின்னா, சார் வந்து நான் லியோ பண்ணிட்டு இருக்கும்போது தான் சொன்னார், நீ வந்து இந்த அடுத்த படத்தில் நடிக்கிற அப்படின்னு. அப்போ நான் வந்து எப்படி அவரை ஞாபகம் வச்சு கூப்பிடுவாருன்றது ஒரு டவுட்டு தானே. நான் வந்து சேர்ந்த படத்தை விட சேர்ந்த பாட்டு கேட்டுட்டு ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டு. நான் நேர்லேயே சொல்லியிருக்கேன். அப்போது நான் வந்து ஸ்ரீலங்கா போன டைம் தான் சார் வந்து இந்த மாதிரி படம் இருக்குது, நீ வந்துடு அப்படின்னு சொன்னார். சொல்லும்போது எனக்கு என்னென்னா அந்த கேரக்டர் ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஓ, அந்த கேரக்டர் அப்படின்னா கொஞ்சம் பயமாக இருந்தது, எப்படி நாம் பண்ணுவோமா அப்படின்ட்டு. பட் சார் சொன்னார், இல்லை நீ பண்ண நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி. பட் எனக்கு அவரில் அவ்வளோ நம்பிக்கை, அவர் படம் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அதுக்கு பிறகு ஒரு வார்த்தை இல்லை, நான் உடனே சார் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தான் அதை பண்ணேன். அவ்வளோ லெஜெண்ட்ரி அந்த படத்தில் எல்லாருமே ஒர்க் பண்ணியிருக்கணும். எனக்கு உள்ளே போகும்போதே கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. ஸோ விஜய் சேதுபதி சார் அவருமே வந்து ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டு, ஆனால் அந்த பயம் அவ்வளோ இருக்கிற உடனே எங்களை எல்லாருமே கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக தான் வச்சுருந்து எல்லாமே கேட்குறதா இருக்கட்டும். எனக்கு இப்போ கொஞ்சம் பயமாக இருக்குது. அந்த மாதிரி தான் செட்டில் வச்சுருந்தவர். சாராக இருக்கட்டும், எல்லா ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், ஒரு ஃபேமிலியாக எப்படி நாங்கள் அந்த படத்தில் ஒர்க் பண்ணுவோமோ அதே மாதிரி தான். படம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் சார் சொன்ன மாதிரி தான் எல்லோரும் ஓகேயா கண்ணா எப்படி போகிறீங்க எல்லாமே ஒரு கரெக்டாக கேர்ஃபுல்லாக எங்களை வீட்டை அனுப்புறதுலேருந்து எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணார். இந்த படத்தில் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் வந்து எல்லாருமே பண்ணியிருக்கணும். இந்த படம் நல்லா விரைவாக வெற்றிகரமாக வரணும்னு சொல்லி நானும் வந்து விஷ் பண்ணுறேன். தேங்க்யூ ஜனனி, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி.